சர்ஜன்ஸ் லைஃப்பில் ஒரு நாளும் இன்னொரு நாளும் வந்து ஈக்குவலாகவே இருக்காது. உண்மையிலே ஒரு நர்வ் சென்டருக்குள்ளே போகிறோம். ஒரு கோயிலுக்குள்ளே போனால் பல அடுக்கில் தாண்டி போதான் கருவறைக்கு போக முடியும். இது நம்ம வந்திருக்கிறதே நம்ம சுவாசிக்கக்கூடிய, நம்ம எக்ஸ்கேல் பண்ணக்கூடிய ஒரு பாக்டீரியா கூட பேஷண்ட்ஸ்க்கு வந்து போகக்கூடாதுன்றது தான் வந்து கான்செப்ட். இல்லை, இதை ப்ராசஸ் பண்ணால் தான் ஒரு பேஷண்ட்டுலேருந்து இன்னொரு பேஷண்ட்டுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் பர்ஃபெக்டாக ஃபிட் டு யூஸ் அப்படின்னு எல்லாம் இண்டிகேட்டர் இருக்கு. ஃப்ளைட்லையும் இல்லை ஆப்ரேஷன் தியேட்டர்லையும் அந்த ஏர் எக்ஸ்சேஞ்ச் வந்து நிறைய ஸ்டாஃப், பேஷண்ட்ஸு, டாக்டர்ஸ் மட்டும் கிடையாது, காத்துமே வந்து. குமுதம் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். வரும் வாரம் குமுதம் இதழுடன் 36 பக்க இணைப்பு புத்தகம் வாங்கி படியுங்கள். ரொபாட்டிக் சர்ஜரி டாக்டர் செந்தில்நாதன் அவரை வந்து பார்க்கறதுக்காக இங்கே ஜெம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறோம். ஆக்சுவலாக இந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸஸ், அதாவது ஃபுல்லாக சானிடைஸ் பண்ணி யார் யாருக்கு எக்ஸ்எல், எல், எம், யார் யாருக்கு என்னென்ன ட்ரெஸ் பொருந்துமோ அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு தான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் இன்டர்வியூ எடுக்க போகிறதாலும் சரி, அந்த ரொபாட்டிக் சர்ஜரி மெஷின் எப்படி இருக்குது, அந்த எக்யூப்மெண்ட் எப்படி இருக்குன்னு உள்ளே காலடி வச்சாலே அது நீங்கள் இந்த காஸ்டியூம் போட்டு தான் வரணும். ஏன்னா நம்ம எங்கெங்கேயோ போயிட்டு வந்திருப்போம், நம்ம ட்ரெஸ்ஸில் ஏதாவது ஒரு ஜெம்ஸ் இருக்கலாம். ஸோ அதுக்கு சேஃப்டிக்காக இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஆப்ரேஷன் தியேட்டர்னு சொல்லும் போது நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம், அது ரொம்ப சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது இது மூலயமா தெரியுது. அண்டு உள்ள இன்டர்வியூ முதல்ல எனக்கு தெரிஞ்ச அந்த காஸ்டியூம்லாம் இருக்க போகுது அப்படின்னு தெரியுது. உள்ளே எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு ஹைஜீனாக வச்சுருக்காங்க, என்ன மாதிரிலாம் அந்த எக்யூப்மெண்ட் ஒர்க் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் செந்தில்நாதன் அவர்கள்ட்ட கேட்டுருவோம். வாங்க உள்ளே போகலாம். ஸோ இந்த காஸ்டியூம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கே நான் இந்த மாதிரி பார்த்ததில்ல, படிக்காமையே டாக்டர் பட்டம் வாங்கிட்டேன்டா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா இது எல்லாமே முக்கியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லாவே வந்து தெரியுது. இது போடுறதுக்கும் ஆக்சுவலாக ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்குது. ஸோ உள்ள என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ரொம்ப க்யூரியஸாக இருக்குது, உண்மையிலே எனக்கு க்யூரியஸாக இருக்குது. ஹாஸ்பிட்டலுடைய ஆப்ரேஷன் தியேட்டர், உள்ளே வர்றதுக்கான இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ டாக்டர் அவரை பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து நமக்கு ஃபஸ்ட் டைம், அதாவது எனக்கு இது வந்து ஒரு நாள் 1 மணி நேரத்துக்கு இப்போ நான் இது போட்டிருக்கேன்னா அவங்க வாழ்க்கையே இதுதான், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ டாக்டர் இருக்காங்க. ஹாய் சார், ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் சார். ஆக்சுவலாக இந்த இடம் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது சார். ஏன்னா சினிமாவில், படத்தில் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம், ஆப்ரேஷன் தியேட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு. அண்ட் இப்போ எங்களுக்கு நீங்கள் ஆப்ரேஷன் தியேட்டரில் இங்கே இருக்கிற என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு எனக்கு காமிக்கிறீங்களா சார்? இது வந்து ஒரு பைலட்டுடைய காக்பிட் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு வெரி ஹைலி சொஃபிஸ்டிகேட்டட் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா இது. ஓகே. ஏன்னா பேஷண்ட்ஸ் வந்து ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அவங்கள வந்து லாட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ், வேரியஸ் டைப் ஆஃப் சர்ஜரிஸ் பண்ணி அவங்கள வந்து சேஃபாக மறுபடியும் வார்டுக்கோ ஐசியூக்கோ அனுப்பக்கூடிய ஒரு வெரி நர்வ் சென்டர் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஓகே. இதில் வந்து லாட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ், ப்ரோட்டோகால்ஸுன்றது வந்து வெரி ஹைலி சொஃபிஸ்டிகேட்டட் பாத்வேஸ் இருக்கும். அதாவது இப்படி தான் வரணும், இப்படி தான் பேஷண்ட்ஸ்லேருந்து, டாக்டர்ஸ்லேருந்து, நர்சஸ்லேருந்து எல்லாம் அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை இங்கே ஃபாலோ பண்ணணும். ஓகே. ரொம்ப கேஷுவல் நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா அப்போ தான் வந்து அது வந்து தட் வில் டிரான்ஸ்லேட் இன்டு ரிசல்ட். பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து சர்ஜரியில் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது மட்டும் இல்லை, அதை வந்து அந்த ப்ரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ணால் தான் அதுக்கான ரிசல்ட்டு நமக்கு வரும். ஓகே சார். ஸோ அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ எங்களுக்கு நீங்கள் காமிச்சிடுறீங்களா சார்? கண்டிப்பாக. நம்ம மெயின் சர்ஜரிக்கு முன்னாடி இந்த ஆப்ரேஷன் லே அவுட் எப்படி, எப்படிலாம் பேஷண்ட்ஸ் வருவாங்க, ஸ்டாஃப், டாக்டர்ஸில் எப்படி வருவாங்கன்றதை நம்ம பார்த்துடலாம். ஓகே சார். ஸோ இது வந்து டாக்டர்ஸ் என்ட்ரி, இது வந்து பேஷண்ட்ஸ் என்ட்ரி. ஓகே. ஏன்னா எல்லாமே யூனி டைரக்ஷனல் ஃப்ளோவாக இருக்கணும். ஒரு இடத்துக்கு வர்றவங்க மறுபடியும் அதை முடிச்சுட்டு போகும்போது மற்ற இடத்துக்கு போகக்கூடாது. அந்த மாதிரி இருக்கும்போது தான் இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவாமல் தடுக்கலாம். ஓகே. அதுதான் அந்த யூனி டைரக்ஷனல் ஃப்ளோ. நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு வர்றதுமே வந்து யூனி டைரக்ஷன். ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணிட்டு ரிவர்ஸில் வந்து வரக்கூடாது. அடுத்த டோரில் ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே வர்றது தான் வந்து யூனி டைரக்ஷனல் ஃப்ளோ. அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஓகே. அடுத்தது பேஷண்ட்ஸ் இப்போ இங்கேருந்து வராங்க அப்படின்னா அவங்கள வந்து ஒரு ரூமில் வந்து அவங்கள ஹோல்டப் பண்ணணும்.
கம்ஃபர்டபுள் ஆக்குறதுக்கு. ஏன்னா ஒரு பயத்துல வருவாங்க. நம்ம என்னடா ஆப்ரேஷன் சொல்றாங்களே, நம்ம லைஃப் ஒரு நிறைய பயம் இருக்கும். அந்த பயத்தை கம்ஃபர்ட் பண்ணு. கரெக்ட்டா சார்? கரெக்ட். ஓகே. ஒரு அதுதான் இந்த போஸ்ட் ப்ரீ ஆப்ரேட்டிவ் ஏரியா. இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு வெயிட் பண்ற சமயத்துல ஒரு மேகசின்ஸ் படிக்கலாம், மியூசிக் கேட்கலாம். கொஞ்சம் நம்மளுமே வந்து அவங்களோட ஒரு இன்டராக்ட் பண்ணி அவங்களுடைய டென்ஷன்ஸை கம்மி பண்ணி இந்த ரூம்ல இருந்து தான் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டி. இதெல்லாம் நார்மல் அப்படின்றதுக்காக அது அவங்களுக்கு ஒரு தாட் வரணும். நார்மல். சில டைம் வந்து எமர்ஜென்சியாக சர்ஜரி பண்ணுறவங்க வந்துங்க வீலின் பண்ணிகிட்டே வந்து வெயிட் பண்ணாமல் நேராக இந்த ரூம்லேயே பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்ட்ரெச்சர் வரக்கூடிய டோர் வழியாக வந்து டைரெக்டாகவே ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வெயிட் பண்ணாமையே கொண்டு போவோம். ஓகே. ஸோ எலெக்டிவ் சர்ஜரினா இங்கே உட்கார வச்சு அவங்கள வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கம்ஃபர்டபுளாக அவங்கள வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு போவோம். எமர்ஜென்சியில் டைரெக்டாகவே வீலின் பண்ணிட்டு போயிடுவோம். புரியுது சார். ஓகே. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம அடுத்தது உண்மையிலே ஒரு நர்வ் சென்டருக்குள்ளே போகிறோம். இது வந்து இப்போ ஒரு கோயிலுக்குள்ளே போனால் பல அடுக்கில் தாண்டி தான் கருவறைக்கு போக முடியும். ஆமாம் சார். ஸோ அந்த மாதிரி இது மல்டிபிள் லெவல்ஸ் ஆஃப் ஒரு இன்ஃபெக்டிவ் அது ஸ்டெரிலைசேஷன் ஜோனுன்னு இருக்குது. இப்போ பாருங்க இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் டோர்ஸ். இது நம்ம வந்திருக்கிறதே கிட்டத்தட்ட இப்போ இந்த இடத்துக்கு வர்றதே நீங்கள் வந்து 4 டோர் தாண்டி வந்தீங்க. ஆமாம். ஏதோ இந்த ஏதோ இசட் செக்யூரிட்டி அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைச்சது. நம்ம வர மாதிரி தான் அந்த இன்ஃபெக்ஷனும் அதே மாதிரி தான். எவ்வளோ லெவல்ஸ் ஆஃப் நம்ம வந்து கர்டைன்ஸ் அண்ட் இந்த மாதிரி டோர்ஸ் போடுறோமோ மினிமம் 3 லெவல்ஸ் ஆஃப் அந்த இது இன்ஃபெக்டிவ் அந்த ஸ்டெரிலைசேஷன் ஜோன்ஸ் இருக்கணும். நம்ம உள்ளே போகிறது தான் வந்து லாஸ்ட் ஆப்ரேஷன் தியேட்டர் தான் வந்து அந்த கருவறை மாதிரி அந்த இடத்துல தான் வந்து ரொம்ப பியூரஸ்ட் ஏர், லெஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் உள்ளே போகிறது, லெஸ் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி வைக்கிறது வந்து ஆப்ரேஷன் தியேட்டர். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லெவல்ஸ் ஆஃப் சரௌண்டிங் அந்த ஜோன்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் வந்து நம்ம அந்த பெஸ்ட் ரிசல்ட்டை நம்ம கொடுக்க முடியும். ஓகே சார். இப்போ இந்த லிஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஆப்ரேஷன் சார் இங்கே நடக்குது? நீங்கள் எத்தனை ஆப்ரேஷன் ஹேண்டில் பண்ணுறீங்க? ஜென்ரலி ஒரு 15லேருந்து 18 சர்ஜரிஸ். 15 சர்ஜரிஸ். 15லேருந்து 20 சர்ஜரிஸ் ஒரு நாளைக்கு இருக்கும். டிபெண்டிங் ஆன் த ஒரு லிஸ்ட், டிபெண்டிங் ஆன் எமர்ஜென்சிஸ் அந்த மாதிரி. ஓகே. அது ஒரு நாளும் உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? அது ஒரு நாளும் ஒரு வித்தியாசமான நாள் தான். ஓகே. சர்ஜன்ஸ் லைஃப்ல ஒரு நாளும் இன்னொரு நாளும் வந்து ஈக்குவலாகவே இருக்காது. ஓகே. ஒரு நாள் ஒரு சேலஞ்சஸ், ஒரு நாள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே. ஒரு நாள் ஒரு பேஷண்ட்ஸை வந்து சர்ஜரி பண்ணி சரி பண்ணக்கூடிய ஒரு உன்னத பணியில் இருக்கிறோம். ஸோ அது வந்து ரொம்ப பேஷனாக பண்ணும்போதும் இன்ட்ரெஸ்டாக பண்ணும்போது வந்து அது பழு தெரியறது இல்லை. ஓகே. இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அட் த சேம் டைம் சேலஞ்சஸ் இருக்கும். ஓகே. சில சர்ஜரிஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே. நம்மளுடைய ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு சில சர்ஜரிஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நாளும் ஒவ்வொரு நாளும் வந்து வித்தியாசமான ஒரு சேலஞ்சஸ், ஹோப்ஸ் அந்த மாதிரியான ஒரு 4 எவின் இஷ்யூஸ் தான் டெய்லி இருக்கும் எங்களுக்குலாம். ஸோ இது வந்து எகெயின் 2 லெவல் ஆஃப் இது வந்து ஏர் கர்டன் சொல்லுவோம். இப்போ இங்க இது வந்ததுக்கு அப்புறம் இது க்ளோஸ் ஆயிரும், அதுக்கப்புறம் இது ஓப்பன் ஆகும், அதுக்கப்புறம் நம்ம இது போவோம். ஸோ இட்ஸ் கால் ஏர் கர்டன். ஓகே. ஏர் கர்டன் அந்த காத்து அது ஆமா அது அந்த ஏர் கர்டன்ன்றது வந்து இந்த இன்ஃபெக்ஷன் வந்து காத்துல பரவக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து மறுபடியும் உள்ள விடாது. என்விரான்மெண்ட் வெளியில் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில ஈவன் ஹாஸ்பிட்டல்லையே மற்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து இங்கே பரவாமல் தடுக்கிறதுக்கு இந்த ஏர் கர்டன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. ஓகே. இப்போ நீங்கள் இந்த மாதிரி பேக்ல பார்த்துட்டு இருக்கிறது தான் அது ஆப்ரேஷன் தியேட்டரோட காரிடர். ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம மாஸ்க் இல்லாமல் இருக்கிறது அதெல்லாம் நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போது மட்டும் தான் மாஸ்க் போடுவோம். ஆப்ரேஷன் இல்லை, ஆப்ரேஷனுக்கு முன்னாடி இங்கிருந்தே மாஸ்க் போடுவோம். இப்போ அந்த ஆப்ரேஷன் தியேட்டர்லாம் எல்லாம் சர்ஜரிலாம் முடிஞ்சு நம்ம அந்த முடிகிற தருவாயில் போகிறதுனால இந்த மாஸ்க் வந்து கொஞ்சம் கழட்டி விட்டுக்கலாம். அஃப்கோர்ஸ் அது இப்போ சர்ஜரி நடந்துட்டு இருந்தது அப்படின்னா நம்ம அந்த மாஸ்க் போட்டுக்கிறது தான் பெட்டர். ஏன்னா நமக்கும் சரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம சுவாசிக்கக்கூடிய நம்ம எக்ஸ்கேல் பண்ணக்கூடிய ஒரு பாக்டீரியா கூட ஒரு என்ன நுண்ணுயிரி கூட பேஷண்ட்ஸ்க்கு வந்து போகக்கூடாதுன்றது தான் வந்து கான்செப்ட். தலையிலிருந்தும் சரி இங்கே மாஸ்க் போடுறதுல இது ரீசனே வந்து நம்ம அவங்களுக்கு எந்த ஒரு நுண்ணுயிரியும் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா அவங்களாம் வந்து வெல்னரபிள், நம்ம ஹெல்த்தியாக இருப்போம், அவங்க நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு தான் ஆப்ரேஷன் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் பரவக்கூடாது. பட் இந்த காரிடரில் இட்ஸ் அலவுட். நான் வந்து ஒரு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். அந்த ஆப்ரேஷன் தியேட்டர்லையுமே வந்து சர்ஜரிஸ்லாம் முடிஞ்சுது. நம்ம போனதுக்கு அப்புறமும் அதை ஸ்விமிகேட் பண்ணி க்ளீன் பண்ணிடுவாங்க. ஸோ எந்த ப்ராப்ளமும் வராது. அப்போ ஓகே சார், டோன்ட் வரி. ஓகே. இப்போ நம்ம போகிறது ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் ஹைலி டெக்னிக்கல் ஓரியன்ட் ஒரு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு. சர்ஜரிஸ் நான் சொன்ன மாதிரி முடிஞ்சுது.
இது வந்து இப்போ நம்ம போய் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம விசிட் பண்ணி வெளியில் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இதை ஃபியூமிகேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா மாஸ்க் இல்லாமல் போகிறோம். ஸோ அதனால் வந்து உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி ஈவினிங் அதை க்ளீன் பண்ணி நாளைக்கு காலையில் சர்ஜரி வந்து ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து இதை க்ளீன் பண்ணி ஃபியூமிகேட் பண்ணிடுவாங்க. வாங்க. ஆக்சுவலி இந்த இடம் என்னது சார்? ஆக்சுவலாக எல்லாமே எனக்கு தெரிஞ்ச எல்லா எக்யூப்மெண்ட் இருக்குது, எல்லாம் யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட் மாதிரி தெரியுது. எல்லா இந்த என்டையர் காரிடரில் இருக்கக்கூடிய 7-8 ஆப்ரேஷன் தியேட்டர்ஸில் பண்ணி அதுலேருந்து வெளியில் வந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இது. ஓகே. இது வந்து யூஸ் பண்ண ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ண ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கக்கூடிய டேபிள் ஆப்ரேஷன் எக்யூப்மெண்ட்ஸ். ஓகே. இது என்ன பண்ணும், மறுபடியும் க்ளீன் பண்ணும். சில எக்யூப்மெண்ட்ஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவோம். ஓகே. ஆப்ரேஷன் யூஸ் பண்ணும்போதே சிங்கிள் யூஸ். ஆமாம், ஒன் டைம் யூஸ். அது யூஸ் பண்ணதுக்கப்புறம் பயோமெடிக்கல் செக்ரிகேஷன் மூலிமா டிஸ்போஸ் பண்ணிடுவோம். சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், அது என்கிட்ட பெரிய ப்ராசஸ். அந்த சிஎஸ்எஸ்டின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் ஸ்டெரைல் சப்ளைஸ் டீம்ன்ற ஒரு டிபார்ட்மெண்ட், அதில் வந்து இதை போய் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி மறுபடியும் அந்த ஆட்டோக்ளேவ் பண்ணி பேக் பண்ணி மேலே கொண்டு வருவோம். ஓகே. ஸோ அந்த ஏரியாவில் தான் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். எகெயின் இதுவுமே வந்து இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோலில் ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்ட் ஒரு ரோல் இந்த ஒரு ப்ராசஸில். ஓகே. சரி, இது ப்ராசஸ் பண்ணால் தான் ஒரு பேஷண்ட்டு இருந்து இன்னொரு பேஷண்ட்டுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் பரவாயில்ல. ஏன்னா க்ளீன் பண்ணி கம்ப்ளீட்டாக ஸ்டெரிலைஸ் பண்ணும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை. ஸோ அது வந்து எகெயின் யூரின் டைரக்ஷனல் ஃப்ளோ எங்கேயுமே மிஸ் ஆகக்கூடாது. ஒரு ரூமுக்கும் அடுத்தடுத்த ரூமுக்கு நம்ம போகிற மாதிரி இது வந்து ஒரு ஃப்ளோர் கீழே போயிடும். இப்போ இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு டர்ட்டி லிஃப்ட்னு இருக்குது. அந்த லிஃப்ட் வழியாக அந்த சிஎஸ்எஸ்டி டிபார்ட்மெண்ட் போயிடும். அதில் வந்து வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி நான் சொன்ன ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு இந்த க்ளீன் ரூமுக்கு வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ் மறுபடியும் பேக் பண்ணி சீல் பண்ணி பர்ஃபெக்டாக ஃபிட் டு யூஸ் அப்படின்னு எல்லாம் இண்டிகேட்டர் இருக்குது. ஓகே. கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்தா வந்து கரெக்டாக க்ளீனாக தான் இருக்கும். ஆனால் இண்டிகேட்டரில் ஃபெயில் ஆச்சுன்னா அந்த டெஸ்ட் பாஸ் பண்ணல அப்படின்னா மறுபடியும் அந்த சைக்கிளை ரிப்பீட் பண்ணுவோம். ஓகே. ஸோ அந்த சைக்கிளில் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சா தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து இந்த ரூமுக்கே வரும். ஓகே. இந்த க்ளீன் ரூமுக்கே வரும். ஆக்சுவலாக இது வந்து இந்த நீங்கள் சொன்ன மாதிரி டர்ட்டி ரூம், டர்ட்டி லிஃப்ட், அப்புறம் இந்த பக்கம் இருக்கு. இந்த பக்கம் அந்த க்ளீன் ரூமுக்கு வரக்கூடிய லிஃப்ட் வந்து இட்ஸ் அ க்ளீன் லிஃப்ட். ஓகே. ஸோ அதில் வந்து சீல் பண்ணி வரக்கூடிய அந்த திங்ஸ் தான் இதில் அடுக்கிடுவோம். இப்போ நாளைக்கு காலையில் வந்து ஆப்ரேஷன் ஆரம்பிக்கும் போது ஸ்டாஃப் இதுக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு ஸ்டாஃப் வந்து அவங்க அந்த டேபிளை வந்து அந்த பிரித்து எப்படி நம்ம வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கிச்சனில் வந்து எல்லாத்தையும் அன்பேக் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த டேபிளில் அன்பேக் பண்ணி எகெயின் ஸ்டெரைல் அவங்க வந்து க்ளவுஸ் அந்த இதெல்லாம் டேப்பர்லாம் போட்டு ஸ்டெரைலை பண்ணி கவர் பண்ணி இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் காரிடரில் கொண்டு போய் ஆப்ரேஷன் தியேட்டர் கொண்டு போவாங்க. ஓகே சார். ஸோ எல்லா ஆங்கிள்லேயும் எய்தர் ஹியூமன் மூமெண்ட் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் மூமெண்ட் எல்லா ஆங்கிள்லேயுமே வந்து அந்த இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் சேஃப்டி மெஷர்ஸை வந்து கடைபிடிக்கிறதுனால தான் நம்ம வந்து அட்வான்ஸ்டு சர்ஜரிஸ் காம்ப்ளிகேஷன் இல்லாமல் பண்ண முடியுது. ஓகே. ஸோ உள்ள மட்டும் நம்ம பார்க்குற மாண்டேஜ்மெண்ட் எடுத்துக்கோம், உள்ள பார்க்குறது அப்படியா? ஸோ இது எல்லாம் தான் சார் சொன்ன மாதிரி பேக்கடாகவே இருக்கு எல்லாமே. இது எல்லாமே சீல் பண்ணி பேக் பண்ணி இதெல்லாம் நாளைக்கு வந்து டபுள் சீலிங் பாருங்கள். இங்கே ஒரு ரேப் இருக்குது, உள்ள ஒரு சீலிங் இருக்கும். ஸோ நம்ம டபுள் ரேப் பண்ணி போடுவோம். வெளியில் இருக்கிறவங்க இதை ஃபர்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணுவாங்க. ஆப்ரேஷன் தியேட்டரில் அந்த ஸ்க்ரப் பண்ணிட்டு இருக்கிறவங்க உள்ளே இருக்கக்கூடிய ரேப்பை ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ எந்த இடத்துலையுமே வந்து ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் அதாவது உள்ளே கொண்டு வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருப்போம். ஓகே. ஆக்சுவலி எனக்கு வந்து ஃபுல்லாக ஒரு டூர் வந்து காமிச்சிருக்கிறீங்க. அதாவது ஆப்ரேஷன் தியேட்டர் ஒரு டாக்டர் மூலயமா ஃபுல் டூரு பார்க்க வேண்டிய பாக்கி எனக்கு மட்டும் தான் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு மெயினான ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே இருக்கும் சார். இப்போ நம்ம எனக்கு உங்கள்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்டது என்னன்னா, இந்த ரோபோட்டிக் சர்ஜரி அப்படின்றது எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான். அதுக்கு முன்னாடி இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் பற்றி சொல்லுங்கள் சார். ரொம்ப கம்பேக்டாக, அதாவது சீரியஸாக சொல்லணும்னா இதெல்லாம் நான் வந்து படத்தில் பார்த்துருப்பேன், அவ்வளோதான். ஸோ இது பார்க்கும்போது எனக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஒன்று இருக்குல்ல, எல்லா ஆப்ரேஷன் தியேட்டர்லையும் என்ன சார் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது? நம்ம ரோபோட்டிக் சர்ஜரிக்கு முன்னாடி இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் பற்றியே பார்ப்போம். நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் அ சொஃபிஸ்டிகேட்டட் ரோபோட்டிக் சர்ஜரி ஆப்ரேஷன் தியேட்டர். அதில் இதோட லேஅவுட் ஜென்ரலி வந்து ஒரு 400 to 500 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஸ்பேஸ் எங்களுக்கு வேணும். ஏன்னா இப்போ சர்ஜரி இல்லை, சர்ஜரி முடிஞ்சது, நீ நாளைக்கு தான் சர்ஜரி அப்படின்ற போது யூ சி சம் ஃப்ரீ ஸ்பேஸ் இல்லைங்களா. நாளைக்கு சர்ஜரி பண்ணும்போது நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் சுற்றிலும் வந்து வச்சிருவோம்.
பேஷண்ட்ஸ் வந்து இதுதான் பேஷண்ட்டோடைய டேபிள். ஓகே. இந்த டேபிள் வந்து எவ்வளோ வேணாலும் டில்ட் பண்ணலாம், மேலே போகலாம், அப் டவுன் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அப்படி திருப்பி போடுற அளவுக்கு இந்த மோட்டரைஸ்டு இந்த டேபிளில் வந்து லாட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஓகே. எல்லாமே இப்படி ஆல் கைண்ட் ஆஃப் அது நம்ம ஒரு ரோலர் கோஸ்டர்ஸ் அந்த இதுல அதாவது ஃபுல்லா அப்சைட் டவுன் ஆகாது, பட் ரொம்ப ஸ்டீப்பா 50-60 டிகிரிஸ் வரைக்கும் டில்ட் பண்ணக்கூடிய இது இருக்கும். ஸோ இது அனஸ்தீசியா மிஷின். இதுல இருந்து அந்த மயக்கம் இருக்கக்கூடிய அந்த கேஸஸ் வந்ததுன்னா நம்ம தூங்கிடுவோம். ஓகே. அப்படியே அவங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஓகே. ஸோ அதை வந்து பண்ணக்கூடிய மெஷின் தான் இது. எவ்வளவு நேரம் சார் அந்த அனஸ்தேசியா 5 மணி நேரம் சர்ஜரினா 5 மணி நேரத்துக்கு கொடுக்கலாம். 1 மணி நேரம் சர்ஜரினா 1 மணி நேரத்துக்கு. அதுவும் அந்த அளவு ஏத்த மாதிரி இருக்கும். ஆமா. ஓகே. ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அனஸ்தீசியா எவ்வளவு தேவைப்பட்டுச்சோ அதை விட இப்போ வந்து 20-25% தான் இப்போ இதுக்கெல்லாம் தேவை. அதனால லோ ஃப்ளோ அனஸ்தீசியா. ஓகே. அப்போ நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் வந்து உடம்புக்கு கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. அடுத்தது ஏர் குவாலிட்டி. இப்போ இந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்கு நம்ம நிறைய பல லெவல்ஸ் ஆஃப் பேரியர் தாண்டி வந்தோம் இல்லைங்களா. திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிளீன் ஜோன். இதுக்கு வர்ற ஏர் வந்து ஹெப்பா ஃபில்டர்ன்ற ஒரு இது ஃபில்டர் யூஸ் பண்ணி வரக்கூடிய ஏர் தான். ஓகே. ஒரு 0.3 மைக்ரான், கிட்டத்தட்ட 1 மைக்ரான்ன்றது வந்து 1000 of a millimeter. ஓகே. அதுல 0.3 அப்படின்னா நம்ம கண்ணுக்கே தெரியாத அளவு. கண்ணுக்கு தெரியாது. அதுலயே வந்து ஏர் ஃபில்டர் பண்றதுல 99.9% அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஃபில்டர் ஆயிரும். பாக்டீரியா எல்லாமே ஃபில்டர் ஆயிரும். ஓகே. ஸோ இப்போ நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஏர் வந்து ஒன் ஆஃப் த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஏர். ஓகே. ஸோ அது வந்து ஏசியில் ஜென்ரலி ஃபில்டர் பண்ணி தானே வரும் இல்லைங்களா, டக்ட் வழியாக போகும் இல்லையா. நம்ம இது வந்து ஒரு ஃபில்டர் இருக்கும். ஓகே. அந்த ஃபில்டரில் எப்படி நம்ம டிகாக்ஷன்லாம் வடிகட்டுற மாதிரி ஏர் வந்து அதில் ஃபில்டர் ஆகி வரும். அந்த ஃபில்டர் ஆகி வரக்கூடிய மெம்பரேனுடைய போர் சைஸ் வந்து 0.3 மைக்ரான். 0.3 நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கங்க. 1 மைக்ரான் இஸ் 1000 of a millimeter. அப்போ வந்து அதில் 0.3னா இன்னுமே ரொம்ப சின்ன ஹோல் வழியாக தான் அந்த ஏர் வந்து வரும். அப்போவே எல்லா பார்ட்டிகல்ஸும் ஃபில்டர் ஆகிடும். ஓகே. அப்போனா தெரியுது சார் எவ்வளோ பியூரஸ்டான ஒரு ஏர். அதுவும் இல்லாமல் பொதுவாக ஏசிலே சொல்லுவாங்க, ஏசியே வந்து பியூரஸ்டான ஏராக தான் வீட்டுக்குள்ளே வரும். அது ஹோம் ஏசிங்க. ஹோம்லேயும் நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும். இதுதான் வந்து ஹையஸ்ட், ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் இது. அப்புறம் ஆல் த சைட்ஸில் வந்து ரிட்டர்ன் ஏர்ன்னு இருக்கும். ஸோ நம்ம இது இன்ஹேல் பண்ணுற எக்ஸ்ஹேல் பண்ணுற ஏர் எல்லாமே வந்து சைடில் அவுட்லெட்டில் போயிடும். மறுபடியும் அது போய் இட் வில் பி லெட் அவுட். ஓகே. ஸோ வித் ஆல் த ப்ராசஸ் எல்லாம் இது பண்ணி லெட்டர் அவுட் ஆகிரும். மறுபடியும் ரிட்டர்ன் வர்றது வந்து இதில் அட்மாஸ்பியர்லேருந்து வரக்கூடிய ஏர் வந்து எகெயின் ஹெப்பா ஃபில்டர் வழியாக வரும். ஓகே. ஆல்மோஸ்ட் 1 மினிட்டுக்கு வந்து லாட் ஆஃப் ஏர் எக்ஸ்சேஞ்சஸ் ஃப்ளைட்லேயும் இதில் ஆப்ரேஷன் தியேட்டர்லேயும் அந்த ஏர் எக்ஸ்சேஞ்ச் வந்து நிறைய நடக்கும். அதாவது கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துலேயே என்டையர் ஏரே வெளியில் தள்ளிட்டு புது ஏர் வரும். ஸோ அப்போதான் வந்து யூனி டைரக்ஷனல் இப்படி வந்து இப்படி அப்படியே ஸ்பிளிட் ஆகி போனதுனால என்ன ஆகும், ஒரு இடத்துல ஒரு மேலிருந்து வருங்க, 4 கார்னர்லையுமே வந்து ரிட்டர்ன் ஏர் இருக்கும். ஸோ அது வழியா ஏர் எஸ்கேப் ஆகிடும். அதுவுமே யூனி டைரக்ஷனல் தான். ஸ்டாஃப், பேஷண்ட்ஸு, டாக்டர்ஸ் மட்டும் கிடையாது. காத்துமே வந்து கரெக்டாக சொன்ன பேச்சு தான் கேட்கணும். ஒரு இடத்துல இருந்து வரணும், அது பாட்டுக்கு அதோட வேலையை முடிச்சுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடணும். சொல்ல போனா அந்த இது ஒரு வழி பாதை தான். கரெக்ட். யாரா காத்தா இருந்தாலும் ஹியூமனா இருக்காலும் எல்லாருக்கும் வந்து உள்ள வரீங்க, நீங்க போற வழி வந்து வேற பக்கம். என்ட்ரி ஒன்னு, எக்ஸிட் ஒன்னு. நோ என்ட்ரி. வந்த இடத்துக்கு மறுபடியும் போக கூடாது, திருப்பி போக கூடாது. அது டாக்டரா இருந்தாலும், ஸ்டாஃபா இருந்தாலும், பேஷண்டா இருந்தாலும், காற்றா இருந்தாலும். குமுதம் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் வரும் வாரம் குமுதம் இதழுடன் 36 பக்க இணைப்பு புத்தகம் வாங்கி படியுங்கள்.